தாயி தாயி ஆத்தா தாயி வீடு தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது நல்லது கெட்டது சொல்லுங்க தாயி. இருக்கு, இந்த வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தாயி சொல்றீங்க? என் வீட்ல பிரச்சனையா? என்ன பிரச்சனை தாயி? நான் சொல்லுவேன், ஆனா நீ பண்ண மாட்ட. இல்ல தாயி, நீங்க சொல்லுங்க, நான் பண்ணிடுவேன். அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். வேண்டாம், நான் கிளம்புறேன். இல்லைங்க தாயி, சாமி சத்தியமா நீங்க என்னன்னு சொல்லுங்க தாயி, நான் பண்ணிடுவேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க தாயி. சரி சொல்றேன். பார்வதி. பார்வதியா? என் பேர் பார்வதின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமியார் பேர் மருமகளுக்கு தெரியாதா? தாயி, நான் முற்றும் துறந்தவள், எனக்கு எல்லாம் தெரியும். இது என்ன பெரிய பிரமாதம்? உங்க வீட்ல பாத்ரூம் கதவுல மேல் தாப்பா உடைஞ்சிருக்கு, கரெக்டா? என் பாத்ரூம் வரைக்கும் சொல்றிய தாயி? சக்தி தாயி, தாயி, ஆடாம எங்க வீட்டுல என்ன பிரச்சனையே சொல்லுங்க தாயி. தீர்த்து போடுறேன். சொல்றேன். உனக்கு ஒரு சுமாரான பையனும் ஒரு சூப்பரான மருமகளும் இருப்பாங்களே. ஆமா தாயி, பேருக்குதான் மருமக, ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது தாயி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன தாயி, என் பையன்கிட்ட அப்பவே சொன்னேன், போலீஸ் மருமக நம்ம வீட்டுக்கு வேணாம்டா, நம்மளுக்கு ஆகாதுடா, செட் ஆகாதான்னு சொன்னேன். கேட்டானா? லவ் பண்ணிட்டேன், கட்டி வைன்னு சொன்னையா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தாயி. ஓ மருமகளாலதான் இந்த வீட்டுக்கே புண்ணியம் சேர போகுது. என்ன தாயி சொல்றீங்க? ஆமா. நெசமாவா? ஆமா. ஆனா நீ அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றியாமே. சிவன் சொல்றாரு, நகை கம்மியா போட்டு வந்துட்டான்னு குத்தி குத்தி காட்டுறியாமே. ஐயோ, அப்படிலாம் இல்ல தாயி. பார்வதி, தாயி பொய் சொல்லாத. பொய் சொன்ன வாய்க்கு புளியோதரை கூட கிடைக்காது. என்ன தாயி, என் பையனுக்கு 100 பவுன் போடுறேன், வீடு தாரேன், காரு தாரேன்னு நிறைய சம்பந்தம் வந்துச்சு. ஆனா இவ வெறும் 20 பவுனே போட்டுக்கிட்டு வந்தா. நான் நகைய எனக்கு அவ கேக்குறேன், அவளுக்கு தான் நான் கேக்குறேன். அடி பாவி, வரதட்சணை வாங்குறதே தப்பு, இதுல அவளுக்காக தான் நியாயம் வேறப்படுத்துறியா? நான் நினைச்சேன் தாய் நினைச்சா உன்னை வரதட்சணை கேஸ்ல ரோடா இழுத்துட்டு போய் உள்ள தள்ளி முட்டி தட்டி எங்க பாஷையில தாயி, என்ன தாயி சிங்தாத்தாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாத, அப்படிலாம் நடக்காம இருக்கணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு. சொல்லுங்க தாயி, நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? உன் மருமக கிட்ட நீ ஒரு நாள் கூட சிரிச்சு பேசினதே இல்லையாமே. அப்படிலாம் இல்ல தாயி, நான் எப்பயுமே மருமகிட்ட சிரிச்சுதான் பேசுவேன். திரும்பவும் போய் சொல்ற. நான் போறேன், நீ அவஸ்தைப்படு. தாயி, என்ன தாயி பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு போறீங்க? பின்ன என்ன தாயி, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அழுகுன பழம் வாங்கி கொடு, புழு பூச்சி எல்லாம் வரும். என்ன தாயி நக்கல் பண்றீங்க? பின்ன என்ன அத்தையா? பின்ன என்ன அத்தை? இப்ப நான் என்ன அத்தை சொல்றது? குழந்தைன்றது கடவுள் கொடுக்கிற வரம். அது இப்ப வேணும் அப்ப வேணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். அது வரைக்கும் உன் மருமகளை குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பியா? தாயி, இதே உன் பொண்ணுன்னா இப்படி பண்ணுவியா? என்னை மன்னிச்சிருங்க தாயி, இனிமேல் நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க தாயி. மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்காத, உன் மருமகள்கிட்ட போய் கேளு.